இன்னைக்கு நம்ம வீடியோல functions பத்தி பார்க்கலாம். Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. Functions. Pythonல function is a reusable block of code to perform a specific task. நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு ஒரு block of code உருவாக்கி அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் function. நம்ம ப்ரோக்ராமில் எப்பெல்லாம் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்யணும்லாம் எத்தனை தடவைனாலும் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராமில் அந்த கோடை பல தடவை எழுத வேண்டியிருக்கும். ஃபங்க்ஷன்ஸில் கோட் ரிடண்டன்சி ஆர் கோட் டூப்ளிகேஷனை பெருமளவு குறைக்கும். ஒரு ப்ரோக்ராமை பிரேக் பண்ணி ஃபங்க்ஷனாக எழுதுறதுனால அதை நம்மளால் ஈஸியாக படித்து புரிஞ்சுக்க முடியும். ப்ரோக்ராமரோட காக்னிட்டிவ் லோடை கம்மி பண்ணும். ப்ரோக்ராமும் ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதுவரைக்கும் பார்த்த வீடியோவில் நிறைய ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது என்னலான்னா பிரிண்ட், லென், ரேஞ்ச், இது எல்லாம் பைத்தான் கூடவே வர பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். டிஇஎஃப் டிஃபைனோட ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த டிஇஎஃப். டெஃப் அப்படிங்கிறது கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர்ஸ். இங்கே பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல், அதை ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். அடுத்து கோலன், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது எப்படி, கால் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைனோட ஷார்ட் ஃபார்ம் தான் டெஃப். இந்த டிஇஎஃப் அப்படிங்கிறது கீவேர்ட், ஹலோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஃபாலோட் பை பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிட்டர்ன். இங்கே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த ரிட்டர்ன் எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத குறிக்குது. இந்த ஃபங்க்ஷன் தானாக எக்ஸிக்யூட் ஆகாது, நம்ம கால் பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு லைன் நம்பர் 7 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பிஃபோர் காலிங் த ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கே ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹலோ, அதனால் கால் பண்ணும்போதும் நம்ம அதே நேமை தான் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா லைன் நம்பர் 9 ஆஃப்டர் காலிங் த ஃபங்க்ஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் காலிங் த ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடுது. ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்த நம்மளோட 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் நியூபி டு ப்ரோ அப்படின்ட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே கொடுத்தது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆஃப்டர் காலிங் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க.